சரி. இப்ப வளையுறு வளையம் மீடுரன் பல்கோணி இது சார்ந்த கேள்வி கடைசியா 2013 வந்துருச்சு. அதுக்கு பிறகும் வரல, அதுக்கு முதல்லையும் வரல. 2013 மட்டும்தான் வந்துருச்சு. சரி, அப்ப அது சார்ந்த கேள்விகள் கொஞ்சம் போட்டிருக்கேன். சம்டைம் கொஞ்சம் வித்தியாசமான ஐடியா. ஏ பகுதியை விட பி பகுதி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்ப அதை செய்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்றேன். சரியா? கவனி, வகுப்பு பருமன் சமனற்ற மீடுரன் பரம்பல் ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. அதோட வகுப்பாய்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அட்டவணை 2 உமது விடைத்தாளில் பிரதி செய்து உங்களோட விடைத்தாள்ல பிரதி செய்து வகுப்பு வரைபாடு, வகுப்பு பருமன், சார்மீடுரன் ஆகிய நிரல்களை பூர்த்தி செய்து. எளிமையான கேள்விதான். ஆனா இந்த மாதிரி எளிமையான கேள்வியில தான் பிறவற்ற சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கும். பாப்போம். முதலாவது வகுப்பாய்டு இருக்கு 10 தொடக்கம் 19. இரண்டாவது வகுப்பாய்டு 20 தொடக்கம் 24. அப்ப இந்த இது ரெண்டுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் 20க்கும் 19க்கும் இடையிலுள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1. அப்ப நாங்க சொல்றது இத முதலாம் வகுப்பாய்டு மேல் எல்லை, இத சொல்றது இரண்டாம் வகுப்பாய்டு கீழ் எல்லை. அது ரெண்டும் சமனா இருக்கணும். அது ரெண்டும் சமனா சமனா மாத்திட்டு தான் நாங்க எந்த ஒரு வரைவு வரைகிறதா இருந்தாலும் வரைவு. அப்ப அது சமனா மாத்திரத்துக்குரிய செயற்பாடு தான் சொல்றேன். இது ரெண்டுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் 1. அதை 2ஆல பிரிங்க. இந்த இதுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை 2ஆல பிரிங்க. 2ஆல பிரிச்சா என்ன? தசம் 5 தானே. இப்ப ஒவ்வொரு கீழ் எல்லை பெருமானத்தோடையும் தசம் 5 கழிக்கணும். அதே மாதிரி மேலெல்லை பெருமானத்தோட தசம் 5 கூட்டணும். சரியா? அப்ப பாருங்க, அந்த விதத்துல முதலாவது வகுப்பாய்டை 10ல இருந்து தசம் 5 கழிச்ச ஆன்சர் 9.5 தொடக்கம் 19.5 வரை. 9.5 தொடக்கம் 19.5 வரை. சரி, அடுத்து பாருங்க ரெண்டாவது 19.5 தொடக்கம் 24.5 வரை. இது வளமையா செய்யற கேள்விதான். திரள் முடிரன் சதவீத திறன் பாஸ் பேப்பர்ல இது ஒரு 11 வருஷம் பாஸ் பேப்பர்ல 7-8 தடவைக்கு மேல வந்துருச்சுன்னா இது இதே மாதிரி விஷயம். அடுத்து 24.5 தொடக்கம் 29.5. அடுத்து 29.5 தொடக்கம் 34.5. அடுத்து இருக்கு 34.5 தொடக்கம் 44.5. சரிதானே? இப்ப பாருங்க, வகுப்பு பருமன் இந்த மாதிரி அட்டவணை இதுக்கு முதல் வந்தது இல்லைன்னா வகுப்பு பருமன் கேட்ட அட்டவணையும் வந்தது இல்லை. அப்ப கவனிங்க. அப்ப முதலாவது பாருங்க, இந்த மேல் எல்லைக்கும் கீழ் எல்லைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம். வகுப்பு பருமன் கேட்டா இந்த மாதிரி திருத்திய வகுப்பாய்டைக்கு மாத்திட்டு தான் வகுப்பு பருமன் சொல்றது. இந்த மாதிரி திருத்திய வகுப்பாய்டைக்கு மாத்திட்டு தான் வகுப்பு பருமன் காய்க்க போறோம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் 10. இங்க 24.5க்கும் 19.5க்கும் இடையிலுள்ள வித்தியாசம் 5. அடுத்ததும் 5. அடுத்ததும் 5. அடுத்தது 10. அப்புறம் வகுப்பு பருமன் சமனா இருக்கா? இல்லதானே? சரியா? அப்ப சார்மீடுரன் அப்படின்ற ஒரு அட்டவணை போட்ட பிறகுதான் இப்ப நாங்க வளையுறு வளையம், மீடுரன் பல்கோணி எல்லாம் வரைய போறோம். அதுக்கு அவங்க சார்மீடுரன் எப்படி போடுறதுன்னு சொல்லி பாருங்க. சரியா? வகுப்பு பருமன் 5 அப்படின்றத எடுப்போமே, சின்ன பெருமானத்தை எடுக்கிற. சரியா? அல்ல பொது மடங்கள். சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, சொல்லுங்க சார், இந்த வகுப்பு பருமனை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன் சார். வகுப்பு பருமன்றது இந்த மேலெல்லை பெருமானம். ஒரு வகுப்பாய்டையில மேலெல்லை பெருமானம் பாருங்க. முதலாவது வகுப்பாய்டையில திரும்ப எழுதுறேன். 9.5 தொடக்கம் 19.5. இதான முதலாவது வகுப்பாய்டு. அப்ப இந்த மேலெல்லை பெருமானத்துல இருந்து கீழெல்லை பெருமானத்தை கழிக்கணும். மேலெல்லையில இருந்து கீழெல்லையை கழிக்கணும். சரியா? அப்ப 19.5ல இருந்து 9.5 கழிச்சா என்ன ஆன்சர்? 10. அதே மாதிரி அடுத்தது 24.5ல இருந்து எதை கழிக்க போறேன்? 19.5 கழிச்சா 5. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கழிக்கிறேன். ஓகேயா? கிளியரா? அடுத்து கவனிங்க. சார்மீடுரன்
அப்புறம் இங்க வகுப்பு பருமன் சின்னது 5 தானே. அப்ப இங்கேயும் நான் வகுப்பு பருமன் 5ன்னு எடுக்கணுமா இருந்தா, அந்த மேல பாருங்க வகுப்பு பருமன் 10ன்னு இருக்கு தானே, அது 5ன்னு எடுக்கணுமா இருந்தா சொல்லுங்க. 10 எத்தனையால பிரிச்சா 5? 2ஆல தானே. அப்ப இந்த மீடுரன் இருக்கு, மீடுரன் அதை 2ஆல பிரிக்க. 8 2ஆல பிரிச்சா என்ன ஆன்சர்? 8 2ஆல பிரிச்சா 4. இங்க ஓகே, பிரச்சனை இல்லை, வகுப்பு பருமன் 5னே தான் இருக்கு. இங்க எத்தனை 5ன்னு மாத்த வேண்டிய தேவை இருந்துச்சு. 5ன்னு மாத்திரமா இருந்தா 10 எத்தனையால பிரிக்கணும்? 2ஆல. அதனால மீடுரன் 2ஆல பிரிச்சு சார் மீடுரன் போட்டோம். இங்க ஆல்ரெடி வகுப்பு பருமன் 5ன்னு தான் இருக்கு, அதனால அது எந்த பிரச்சனையும் இல்லை, 11ன்னு போட்டோம். அதே பெருமான் இங்க 10 இருக்கு, அப்ப இங்கேயும் 10. அடுத்து இங்க 6 இருக்கு, அப்ப இங்க 6. சரியா? அசலமா கடைசிக்கு எவ்வளவு சார் மீடுரன்? கடைசிக்கு எவ்வளவு சார் மீடுரன்? இது உங்களுக்கு கைட் புக்ல உள்ள சொற்பதம், சார் மீடுரன் அப்படின்னு சொல்லப்பட்டது. கடைசிக்கு எவ்வளவு சார் மீடுரன்? 2 சார். ஓகே, 2. சரியா? 2னா ஏன் 10 தானே. 10 2ஆல பிரிச்சா 5, அப்ப மீடுரனை 2ஆல பிரிக்கணும். 4 2ஆல பிரிச்சா ஆன்சர் 2னா. சரி, ஓகே. அப்ப கவனிங்க. அப்ப இந்த பெருமானங்களை வச்சுக்கொண்டு நான் வளையுறு வளையம் மீடுரன் பல்கோணி வரைய போறேன். இந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு வளையுறு வளையமும் மீடுரன் பல்கோணியும் வரைய போறோம். ஓகே. அப்ப கவனிங்க, அந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க வளையுறு வளையம் மீடுரன் பல்கோணி வரைகிறதுன்னு சொல்லி நான் இந்த அட்டவணை திரும்ப ஒரு கைக்கிட்ட எழுதுறேன், எழுதி அடிக்க போறேன். சரியா? கவனிங்க, அட்டவணை இங்க எழுதி கொள்றேன். முதலாவது பெருமானம் 9.5 தொடக்கம் 19.5. இதுக்குரிய சார் மீடுரன் 4. அடுத்து 19.5 தொடக்கம் 24.5. அதுக்குரிய சார் மீடுரன் 11. அடுத்து 24.5 தொடக்கம் 29.5. அதுக்குரிய சார் மீடுரன் 10. அடுத்து 29.5 தொடக்கம் 34.5. அதுக்குரிய சார் மீடுரன் 6. அடுத்து 34.5 தொடக்கம் 44.5. அதுக்குரிய சார் மீடுரன் 2. ஓகே. சரி, அப்புறம் இது எப்படி நாங்க வரைபுத்தாள் வரைய போறோம்னு சொல்லி அப்ப இது ஒரு வரைபுத்தாள். சரியா? பொதுவா உங்களுக்கு நீங்க வளமையா பயன்படுத்துற வரைபுத்தாள் மாதிரியே ஃபைனல் எக்ஸாம்ல வரைபுத்தாள் இருக்காது, சின்ன வித்தியாசம் இருக்கும். சரி, சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். சரியா? அப்ப கவனிங்க, நான் இங்க முதலாவது வையச்ச குறிச்சு கொள்ளும். அடுத்து எக்ஸ்ஹெச். ஒரு வரைவு வரையக்குள்ள வரைவுத்தால முழுமையா பயன்படுத்தணும். அதை என்ன முழுமையா பயன்படுத்தணும்னா இந்த இப்படி வையச்சு எக்ஸ்ஹெச் போட்டதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. சரியா? போட்டா பிளான் இல்லை, பட் எந்தளவு முழுமையா பயன்படுத்துறது தான் நல்லது. சரியா? அப்ப கவனிங்க, எக்ஸ்ஹெச்ல வரப்போகுது. எக்ஸ்ஹெச்ல வரப்போகுது வகுப்பு வரைபாடு. வகுப்பு வரைபாடு. ஓகே. வையச்சுல வரணும் இந்த சார் மீடுரன். சரியா? வையச்சுல நான் இங்க எழுதி கொள்றேன், சார் மீடுரன். சரியா? இப்ப சரியா அளவுடைகள் போட போறோம். அளவுடைகள்
கவனிங்க இங்க 9.5 தான் இருக்குண்ணா. ஆனா 9.5 தான் இருக்கு. ஒரு வகுப்பாயிட பருமன் 5னா அப்ப 9.5 5 கழிச்சா இதுக்கு முதல் இருக்கக்கூடிய வகுப்பாயிடை இதுதான் வந்திருக்கணும். 4.5 தொடக்கம் 9.5 முதலுள்ள வகுப்பாயிடையும் எடுங்க, இதுக்கு அடுத்துள்ள வகுப்பாயிடையும் எடுங்க. அப்ப அடுத்துள்ள வகுப்பாயிடை கடைசிக்கு அடுத்துள்ள வகுப்பாயிடை வரணும் 44.5 தொடக்கம் 49.5. அப்ப இதுவும் எங்களோட அட்டவணையில சேர்க்கப்படணும். இந்த பெருமானங்களும் சேர்க்கப்படும். அப்பதான் சரியா, அப்பதான் எது வரையலாம், வளையுறு வளையத்துல இருந்து மீடுரன் பல்கோணி வரையலாம். சரி, அப்ப கவனிங்க, நான் இங்க முறிவுக்கோடு ஒன்று போட்டுட்டு இந்த முதலாவது பெருமானத்தை போட்டுக்கொள்றேன் 4.5. இது 4.5. சரியா, அடுத்து 2 விட்டா சரி வராது. அப்ப நான் ஒவ்வொரு பாக்ஸாவே எடுக்கிறேன். ஒவ்வொரு பாக்ஸ் 4.5க்கு அடுத்து 9.5. சரியா, 9.5க்கு அடுத்து 14.5. 14.5. ஓகே, அடுத்து பாருங்க, இது விட்டு அடுத்து விட்டு வரணும் 19.5. கொஞ்சம் சின்னதா எழுதுறேன். நாலு தசம் 5 இது வரணும் 9.5. இது 14.5. இதுக்கு நேரா உள்ளது 19.5. அடுத்து 24.5. ஓகே, இதுக்கு அடுத்துள்ளது வரணும் 34.5. இதுக்கு அடுத்துள்ளது வரணும் 44.5. இதுக்கு அடுத்துள்ளது வரணும் 54.5. இதுக்குள்ள முடியுதுன்னா பாப்போம். அப்ப நாங்க இங்க இன்னும் கொஞ்சம் பெருசா எடுக்கலாம். கொஞ்சம் பெருசா எடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த அளவுடைய நாங்க தான் தீர்மானிக்கணும் எப்படி வரணும்னு. இயன்றளவு எக்ஸ் அச்சும் y அச்சும் இயன்றளவு பெருசா வரணும். பாப்போம், இதை பார்ப்போம். இப்படி போயிட்டு பார்ப்போமே. 4.5. அடுத்தது இது 9.5. 14.5. 19.5. 24.5. 29.5. 34.5. 39.5. ஓகே, அது சரியா வரும். 44.5. 49.5. ஓகே, நான் அதையே எடுத்துக்கொள்வோம். அப்ப சரி, அளவிடைகள் இயன்றளவு பெருசா வர மாதிரி நாங்க தீர்மானிச்சு கொள்ளணும். 4.5க்கு அடுத்து 9.5. அடுத்து 14.5. ரொம்ப சின்னதா எழுதுறேன், அதனால சொல்லி சொல்லி எழுதுறேன், அவதானிச்சு கொள்ளுங்க. 19.5. 24.5. 29.5. அடுத்து 34.5. 39.5. 44.5. 49.5. சரியா, கடைசி வரைக்கும் வருதுங்க. ஏன் இந்த மேலதிகமா ஒண்ணு போட்டனா இருந்தா அது மீடுரன் பல்கோணி வரைகிறதுக்கு எங்களுக்கு தேவை. இப்ப பாருங்க, மீடுரன் சார் மீடுரன் ஆக கூடினது என்ன 11 தானே. ஆக கூடினது 11. அப்ப ஆக கூடினது 11 எடுக்கக்கூடிய மாதிரி சார் மீடுரன் போட்டுக்கொள்ளணும். சரியா, ஓகே, நான் இதை எடுக்கிறேன் 1ன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். 2 3 4 5 6 7 8 9 10 5. பரவாயில்ல, வரைவில் ஒரு உயர் பெருமானம் வரை வருது தானே. சரி, அப்ப பெருமானங்கள் போட்டுக்கொள்வோம். சரியா, 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 11. சரியா,
இப்ப பாருங்க முதலாவது வளையுறு வளையா லேசானதான். இதுக்கு பிறகு நீ வரைகிறே லேசு, அளவுடைகள் போட்டீங்கன்னா தான் ரொம்ப லேசு. பாருங்க 9.5 இருந்து 19.5 வரை 4. சரியா? 9.5 இருந்து 19.5 வரை, அப்ப இதுதான் 9.5. அதுல இருந்து 19.5க்கு போகணும். அதுல 4 தரவுகள் வரணும். சரிதானே? அடுத்தது 19.5 இருந்து 24.5, அதுல 11 தரவுகள் இருக்கு. அதுல 11 தரவுகள். இதுதான் 11. 19.5 இருந்து 24.5. அடுத்து 24.5 இருந்து 29.5ல 10 தரவுகள். 10. அடுத்து 29.5 இருந்து எவ்வளவு? 34.5 வரை எத்தனை தரவுகள்? 6 தானே? 6. அடுத்தது கடைசியா இருக்கு எங்களுக்கு 34.5 இருந்து 44.5 வரை. அதை அவதானிச்சு கொள்ளணும். பாருங்க 2 தரவுகள். 2. சரி, அப்ப இதுதான் இதுக்குரிய வளையுறு வளையம். வளையுறு வளையம். அடுத்து நீங்க மீண்டுரன் பல்கோணி வரைய போறேன். மீண்டுரன் பல்கோணி. அதுக்கு இந்த ஒவ்வொரு வகுப்பாயிடையிலையும் நடுப்பெருமானத்தை எடுக்கணும். ஒவ்வொரு இந்த சொற்பதம் அடுத்து செய்ய போற கேள்விக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வகுப்பாயிடையிலும் நடுப்பெருமானத்தை எடுத்து தான் நான் மீண்டுரன் பல்கோணி கீழே போறேன். பாருங்க இதுல 9.5 14.5 அதுக்கு நடுப்புள்ளி இது தானே. அப்ப இங்க நடுப்புள்ளி, அடுத்தக்கு இது நடுப்புள்ளி, இங்க நடுப்புள்ளி. சரியா? ஓகே, அப்ப இதுதான் நடுப்புள்ளிகள். அப்ப அதை முடிக்கணும், இங்கேயும் முடிக்கணும். 4.5க்கு 9.5க்கு நடுப்புள்ளி இதுதான். அடுத்து இங்க நடுப்புள்ளி. அப்ப பாருங்க இப்ப இது எல்லாத்தையும் இணைக்க போறேன். அப்ப நான் இந்த கருப்பு கலர்ல வரைஞ்சிருக்கிறது மீடுரன் பல்கோணி. மீடுரன் பல்கோணி. நான் சிவப்பு நிறத்துல வரைஞ்சிருக்கிறது வளையுறு வளையம் அல்லது வளையுறு வரையம் அப்படின்னு சொல்லுவாங்க. வளையுறு வரையம். ஓகே, இப்படி எழுதியும் காட்டணும் கடைசியா. இப்படி எழுதியும் காட்டணும் கடைசியா. சரிதானே? ஓகே, இப்ப அடுத்த பகுதி கேள்விக்கு போவோம். ஏன்னா பாருங்க, இது வளையுறு வளையம் எப்படி வரைஞ்சேன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கேன். வளையுறு வளையத்தை கொடுத்துட்டு, சாரி வளையுறு வளையம் இல்ல, மீடுரன் பல்கோணியை கொடுத்துட்டு அதுல இருந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இது நல்லா விளங்குனா தான் அங்கிட்டு உள்ளது நல்லா விளங்கும் எங்களுக்கு. சரி, இப்ப நான் அடுத்த கேள்விக்கு போறேன். அடுத்த கேள்வி. சரி, அப்ப பாருங்க, எங்களுக்கு ஒரு மீடுரன் பல்கோணி வரைவு கொடுத்திருக்காங்க. மீடுரன் பல்கோணி. சரியா? அப்ப இதுக்கு உங்களுக்கு தெரியும். மீடுரன் பல்கோணியை வச்சு தானே கேள்வி. எக்ஸ் கமா y அச்சுக்களை பெயரிடுக. இதை பாருங்க, இது எப்படி பெயரிட போறோம் தரவா பாருங்க. கிராமம் ஒன்றில் வீடுகளின் மாதம் ஒன்றிற்கான மின் அலகுகள் பாவனை செய்யப்பட்ட விதம் கீழுள்ள மீடுரன் பல்கோணி வரைவில் தரப்பட்டுள்ளது. அப்ப எக்ஸ் அச்சுன்றது மாதத்துக்கான மின் அலகு. மாதத்துக்கான மின் அலகு, அதுதான் எக்ஸ் அச்சு. y அச்சுன்றது வீடுகளின் எண்ணிக்கை. வீடுகளின் எண்ணிக்கை y அச்சுல இருக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்க விளைவிக்கலாம். சரியா? அப்ப இதை வகுப்பாயிடையா பிரிக்கலாம் தானே. இவ்வளவு மின்னலைகளை இத்தனை வீடு பாவிச்சிருக்கு அப்படின்றதான் தரவு. இவ்வளவு மின்னலைகளை இத்தனை வீடு பாவிச்சிருக்கு அப்படின்றதான் தரவு. எக்ஸ் கமா y அச்சுகளை பெயரிடுக. எக்ஸ் அச்சு மாதத்துக்கான மின்னலைகள், y அச்சு வீடுகளின் எண்ணிக்கை. அடுத்து கிராமத்தில் உள்ள வீடுகளின் எண்ணிக்கையை கணிக்க.
நான் அந்த எண்ணிக்கையை காண முதல்ல. சரி, அந்த எண்ணிக்கையை காண்றதுக்கு முதல்ல இப்படி வருவோமே. நான் இதுக்கு ஒரு வளையுறு வளையத்தை வரைகிறேன். இதுக்கு ஒரு வளையுறு வளையம். சரியான பாருங்க, நான் வரைகிற வளையுறு வளையம். ஏனாங்க வளையுறு வளையத்தை வச்சு கொண்டு தானே மீடுரன் பல்கோணி வரைஞ்சோம். அப்ப மீடுரன் பல்கோணியை பயன்படுத்தி இப்ப வளையுறு வளையத்தை வரைஞ்சிட்டு யோசிக்க போறோம். சரியா? ஓகே, சரி. வளையுறு வளையம் வரைஞ்சிட்டேன். இப்ப கவனிங்க, இந்த பாருங்க, இதுக்கு நேரா உள்ள வீடுகள எண்ணிக்கை எத்தனை? 10. அடுத்து 30, அடுத்து 40. எல்லாத்தையும் போட்டு கூட்டுவோம். சரியா? 10, 30, 40. சரியா? அடுத்து இங்கே வந்தீங்களா? 70. 70, அடுத்து 50. ஓகே, அடுத்து 40, கடைசியா இருக்கிறது 20. இது அவ்வளத்தையும் கூட்டினா அந்த கிராமத்தில் உள்ள மொத்த வீடுகளுடைய எண்ணிக்கை கிடைக்கும். 40, 80, 150, 200, 260 வீடுகள் இருக்கு. சரிதானே? செக் பண்ணிக்கொள்ளுங்க. 110, 180, 260 வீடுகள் இருக்கு. அதான் 2வது கேள்விக்குரிய பதில். சரி, இப்ப கவனிங்க, இந்த மீடுரன் தரப்பட்டுள்ள மீடுரன் பல்கோணினை பயன்படுத்தி கீழுள்ள அட்டவணையை நிரப்ப சொல்றாங்க. இந்த அட்டவணையை நிரப்ப சொல்றாங்க. ஓகே, நிரப்பிடுவோம். இப்ப பாருங்க, எனக்கு சரியா இதை நுணுக்கமா அவதானிச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல என்ன பெருமானம் வரும்? எக்ஸ் அச்சுல இந்த இடத்துக்கு என்ன பெருமானம் வரணும்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நாங்க இதுக்கு முதல் செஞ்ச கேள்வி எல்லாம் வச்சு யோசிக்கலாம். இந்த இடத்துல என்ன பெருமானம்? இது 35 இருக்கு, இது 40 இருக்கு. ஓகே, அப்ப அந்த இடத்துக்கு வரப்போற பெருமானம் 37.5. இந்த இடம் 37.5. அதே அது ரெண்டுக்கும் நடுப்பெருமானம் எது? 35க்கு 40க்கு நடுப்பெருமானம் 37.5. அதே மாதிரி இந்த இங்கன வார பெருமானம் நீங்க சொன்னா சொல்லுவீங்க, 40க்கும் 45க்கு நடுப்பெருமானம் என்ன? 42.5. அப்ப இந்த வகுப்பு வரைபாடு, முதலாவது வகுப்பு வரைபாடு 37.5 தொடக்கம் 42.5. இதே மாதிரி அடுத்த வகுப்பு வரைபாடு என்ன வரும்னு சொல்லுங்க நீங்களா? 2வது வகுப்பு வரைபாடு என்ன வரணும்? இதை வச்சுட்டு யோசிக்கலாம். இந்த சலாகை வரைவு இருக்கு, வளையுறு வளையம் இருக்கு, அதுக்கு எக்ஸ் அச்சுல என்ன பெருமானம் வருதோ அதுதான் வகுப்பு வரைபாடா வரும். 2வதுக்கு என்ன வகுப்பு வரைபாடு வரும்? எதுல இருந்து எது வரை? நீங்க இந்த பெருமானம் எல்லாம் போட்ட பிறகு திரும்ப இதுக்கு வளையுறு வளையம் வரைஞ்சு பாருங்க, இதே மாதிரியான ஒரு வடிவம் வரும். சரியா? ஓகே, அப்ப 2வதுக்கு எங்களுக்கு வரப்போறது 42.5 தொடக்கம் 47.5. இந்த இடத்த செக் பண்ணி பாருங்க. சரியா? அடுத்து வரப்போகுது 3வதா 47.5 தொடக்கம் 52.5. ரிவர்ஸ். முதல் செஞ்ச கேள்விக்கு அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. முதல்ல இந்த வரைவை வச்சு கொண்டு அது வரைஞ்சா, இவ அதை வச்சு கொண்டு இந்த அட்டவணைய போடுறோம். சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்தது 52.5 தொடக்கம் 57.5. சரி, இதெல்லாம் அவ்வளவு போன முறை எக்ஸாம் பேப்பர்ல அதுதான் நடந்துச்சு. வளமையா அட்டவணை கொடுத்துட்டு அதிகரிக்கும் திரள் முடுறன், குறையும் திரள் முடுறன், இதெல்லாம் கேள்வியில கேட்பாங்க. போன முறை நடந்தது என்ன? வரைவை கொடுத்துட்டு அதுல இருந்து சும்மா கேள்வியில அங்கிட்ட கேட்டுக்கிட்டு போனோம். அதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதுதான் பிரச்சனை போன முறை நடந்தது. அப்ப அதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலாம் தானே திரும்ப. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று யோசிச்சேன். சரியா? வரைவை கொடுத்துட்டு அதுல இருந்து மீதி கேள்வி யோசிக்கிற மாதிரி தான். வரைவுல இருந்து அட்டவணை இப்படித்தான் வரணும் அப்படின்னு யோசிக்கிட்டே கஷ்டமான விஷயம் இல்லை. சரி, அடுத்து கவனிங்க, 57.5 தொடக்கம் 62.5. ஓகே,
அடுத்தது 62.5 தொடக்கம் 67.5. ஓகே, கடைசியா 67.5 தொடக்கம் 72.5. சரியா? ஓகே, இப்ப பாருங்க இதுக்குரிய மீடுரன்களை போடப்போம். பாருங்க, இந்த வகுப்பாயிடைக்குரிய மீடுரன் எவ்வளவு? 10 தானே? 10 போட்டதுதான். அடுத்தது என்ன? 30. ஓகே, அடுத்த மீடுரன் 40. அடுத்துள்ளது 70. சரியா? அடுத்து இருக்கு 50. ஓகே, அடுத்து 40. ஓகே, கடைசியா இருக்கு 20. இவைத்தான் வீடுகள் அல்லது வீடுகளோட எண்ணிக்கை. வீடுகளின் எண்ணிக்கைன்னு இதை சொல்லலாம். சரியா? இப்ப பாருங்க. சரியா? வேறு திரும்ப இருக்கா நீங்களா இந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு வளையூர் வளையம் மீடுரன் பல்கோணியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நாங்க அங்க ஆன்சர்ல கேள்வியில கொடுத்த அதே மீடுரன் பல்கோணி வந்து சேரும். சரியா? மாத்தி யோசிக்கிறது அவ்வளவுதான். நாலாவது கேள்வி. வீடொன்றில் பாவித்த மின் அலைகளோட உயர் பெருமானம் யார்? ஒரு வீட்டை பாவிச்ச மின் அலைகளோட உயர் பெருமானம். கவனியா, அதுக்கு இந்த அட்டவணை சும்மா நாங்க பாடமாக்கிட்டு போயிட்டு எக்ஸாம் செஞ்சா இந்த மாதிரி கேள்விலாம் செய்யறது. ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த இதுல சொல்றோம் 10 வீடுகள் இருக்கு. அந்த 10 வீடுகள் ஒரு மாசத்துக்கு 37.5 தொடக்கம் 42.5 இந்த கெப்புள்ளுக்கு கரண்ட்டை பாவிக்கிறான். சரிதானே? இதுக்குள்ள கரண்ட்டை பாவிக்கிறான். அப்ப எந்த ஒரு வீடுமே 37.5 யூனிட்டை விட 37.5 யூனிட்டை விட குறைந்த அளவு எந்த வீடுமே பாவிக்கல. அதுக்கான இந்த அட்டவணைக்குரிய விளக்கம். இதை விட குறைந்த யூனிட் வந்து எந்த வீடுமே பாவிக்கல. சரி, அப்ப கேள்வி என்னன்னா, வீடொன்றில் பாவித்த மின் அலைகளோட உயர் பெருமானம். ஒரு வீட்டுல பாவிச்ச மின் அலைகளோட உயர் பெருமானம் என்னவாக இருக்கலாம்? இங்க பாருங்க, கடைசிக்கு வாங்க. 67.5 தொடக்கம் 72.5. இதுல எத்தனை வீடுகள் இருக்கு? 20 வீடுகள் இருக்குன்னா, அப்ப எங்களுக்கு வரக்கூடிய உயர் பெருமானம் என்ன வரலாம்? குறைஞ்சது 37.5 வரக்கூடிய மாதிரி, உயர்ந்தது என்ன வரலாமா இருந்தா 72.5. அப்ப ஒரு வீட்டுல பாவித்திருக்கக்கூடிய மின் அலைகளின் உச்ச பெருமானம் இதுதான் 72.5 யூனிட். இது பிசிக்ஸ்ல ஓட்டமினியல் பாடத்துல போய் கைப்பீங்கன்னா இந்த யூனிட்டை சொல்லுவாங்க கிலோவாட் மணித்தியாலம். அதுதானே மின் அலகுன்னு சொல்றது. இந்த அலகுல சொல்லுவாங்கன்னா கிலோவாட், சக்தியை அளக்கும் ஒரு அலகு கிலோவாட் மணித்தியாலம். சரியோ? ஓகே, அடுத்து கடைசி கேள்வி. கிராமத்தில் குறித்த மாதத்தில் மின் பாவனையின் சராசரியை தருக. இப்ப இந்த அட்டவணை தெரிஞ்சா சராசரி கண்டலாமே. சரியா? இந்த அட்டவணை தெரிஞ்சா சராசரி கண்டலாம். மனசாலையை கணிச்சு போடாம சராசரி காண்றதுக்கு தேவையான தகவல்களை வச்சு கொண்டுதான் சரியா நாங்க சராசரி காணணும். ஆனா இங்கிட்ட எழுதுறேன், கொஞ்சம் பெருசா எழுதுவோம். சராசரி காணவாம். அதுக்கு எனக்கு 2 தரவு தேவை. ஒண்ணு வகுப்பு புள்ளி. அடுத்து எஃப்எக்ஸ். வகுப்பு புள்ளின்றது தானே எக்ஸ். வகுப்பு புள்ளின்றது இந்த வகுப்பாயிட நடுப்பெருமானம். முதலாவது வகுப்பாயிட நடுப்பெருமானம். அப்ப இத நடுப்பெருமானம் காணுமா இருந்தா இது ரெண்டையும் கூட்டிட்டு 2ஆல பிரிக்கிறோம். இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, 80. 80 2ஆல பிரிச்சா வகுப்பு புள்ளிக்குரிய ஆன்சர் 40. அடுத்து பாருங்க, இது ரெண்டையும் கூட்டிட்டு 2ஆல பிரிக்கிறோம். பிரிச்சா 45. அடுத்து 50. அடுத்து 55. 60. 65. கடைசியா 70. இப்ப பாருங்க, 40ல எத்தனை தரவுகள்? 10. மீடுரன் 10 இருக்கு. அவங்களுக்கு எஃப்எக்ஸ்னா வகுப்பு புள்ளி இந்த மீடுரனை பெருக்கணும் தானே.
40ஐயும் 10ஐயும் பெருக்க 400. அடுத்து 45 எத்தனையால பெருக்குறீங்க? 30 ஆளுனா. ஓகே, 45 30 ஆளு பெருக்க சரியான செக் பண்ணிக்கொள்ளுங்க. 1350. ஓகே, அடுத்து 50ஐயும் 40ஐயும் பெருக்க 2000. ஓகே, அடுத்து இந்த 70ஐயும் என்னோட 70ஐயும் இந்த 55ஐயும் பெருக்கணும். 70ஐயும் 55ஐயும் பெருக்கணும். அப்ப 3850. அடுத்து 50ஐயும் 60ஐயும் பெருக்கணும். பெருக்குங்க 3000. அடுத்து 40ம் 65. சரியா? 65 40 ஆள பெருக்க போறீங்க. அதுக்கு 2600. அடுத்து 70ஐயும் 20ஐயும் பெருக்குங்க 1400. சரிதானே? நான் இப்ப எஃப்எக்ஸ் அட்டவணை போட்டிருக்கேன். அப்ப சராசரி கேட்கிறாங்க. அந்த கிராமத்துல குறித்த மாதத்தில் மின்பாவனைக்கான சராசரி. அப்ப உங்களுக்கு தெரியும் சராசரிக்கு சமன்பாடு எக்ஸ் பார் சமன் சிக்மா எஃப்எக்ஸ் இன் கீழ் சிக்மா எஃப். இதான சராசரிக்கு சமன்பாடு. அப்ப சிக்மா எஃப்எக்ஸ்னா இது அவ்வளத்தையும் கூட்டணும். சரியா? இது அவ்வளத்தையும் கூட்டி போய் ஆன்சர் சிக்மா எஃப்எக்ஸ் என்ன பெருமானம் வருதுன்னு சொல்லி இது அவ்வளத்தையும் கூட்ட என்ன ஆன்சர் வருது. நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, அப்ப சிக்மா எஃப்எக்ஸ் 14600. சிக்மா எஃப் அப்படின்றது அந்த கிராமத்தில் உள்ள வீடுகளோட எண்ணிக்கை. வீடுகளோட எண்ணிக்கை முதற்கண்ட 260 அல்லது இந்த இத்தனை மீடுகள் எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. சிக்மா எஃப் கிடைக்கும் 260. சரியா? அப்ப நான் சராசரி காண்டத்துக்கு 14600 260 பிரிக்கணும். 14600 260 பிரிக்கணும். பிரிச்சா எங்களுக்கு ஒரு மாதத்திற்கான சராசரி மின் அலகுகளின் எண்ணிக்கை கிடைக்கும். பிரிச்ச ஆன்சர் 56.15 மின் அலகுகள். ஓகே, அப்ப இதுதான் மாதத்துக்கான சராசரி. ஓகே, அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் மாற்று முறையில கொடுக்குற கேள்விகளும் நீங்க கட்டாயம் செய்து பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஏன்னா அந்த மாதிரி கேள்விகள் போன வருஷம் போட்டிருந்தேன் நான். இதுக்கு முதல் புள்ளி விரைவில் கேள்வி ஒன்று செஞ்சா அது அந்த சிக்மான்ற சமன்பாடை வச்சுக்கொண்டு செய்யற கேள்வி, காலணிகளை வச்சுக்கொண்டு செய்யற கேள்வி. அப்ப அதுவும் வளமையா வாரதில்லை. அப்ப இதுவும் வாரதில்லை. வளமையா வாரது எது? வகுப்பாயிடை, திரள் மீடுறன், சதவீத திரள் மீடுறன். அதுல வந்தா பெரும்பாலும் பாஸ் பேப்பர் கேள்வியை போதும் உங்களுக்கு அந்த கேள்வியில செய்யறது. சரியா? ஓகே, அப்ப எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. மற்றவங்க லெஃப்ட் ஆகும்.